நினைப்பதுவே அல்லால் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் 1000 ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் துர்முகி ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2047, ஆங்கிலம் ஆண்டு 2016, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1438. தமிழ் ஐப்பசி மாதம் 16ஆம், ஆங்கிலம் நவம்பர் மாதம் முதல் நாள், முஸ்லிம் மொஹரம் மாதம் 30ஆம் நாள். கிழமை செவ்வாய். திதி துதியை பின்னிரவு 3:20 வரை. அதன் பின் திருதியை. நட்சத்திரம் விசா பிற்பகல் 3:01 வரை. அதன் பின் அனுஷம். யோகம் சரி விசாகம் நட்சத்திரம் உள்ளவர். அதன் பின்னர் யோகம் சித்தயோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிभ्यश्च ராஹவே கேதவே நமः. धरणी गर्भसम्भूतम् विद्युत्कान्ति समप्रभम् कुमारं शक्तिहस्तं च मङ्गलं प्रणमाम्यहम्. ॐ वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो भौमः प्रचोदयात्. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 மணி வரை. யமகன் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுபஹோரை முற்பகல் 10:30 முதல் 11 மணி வரை. பகல் 12 முதல் 1 மணி வரை. மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இரவு 7 முதல் 8 மணி வரை. 10 முதல் 12 மணி வரை. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாய், அஞ்சிலே ஒன்றாரா ஆரியருக்காக அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்.
சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சின்ன அம்பு பேடு சின்னம்பேடு சிறுவர் அம்பு எடு சிறுவரம்பேடு சிறுவர் போர் புரிந்த சிறுவாபுரி கலியுகத்தில் பேசும் முருகன் வரம் மிகுந்த பெருமான் பிரார்த்தனை திருக்கோயில் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர் இராமாயண காலத்தில் கூறப்பட்ட குசலபுரியே இன்றைய சிறுவாபுரி என்பது பெரியோர் வாக்கு. அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவக்கிரகம் தவிர மற்ற விக்கிரகங்கள் பச்சைக்கல்லில் அமைந்தவர். சிறுவை திருப்புகழ் 4 பாடியவர் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள். சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிறுவை தனில் மேல் பெருமாள் வேண்டுவன தரும் திருப்புகள். வானவர் ஊரினும் வீராகி வீரள காபுரி வாழ்வினும் மேலாகவே திரு வாழ் சிறு வாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாள் அர்ச்சனை திருப்புகள். ஆடகம் பயில் கோபுரமா மதில் ஆலயம் பல வீதியுமே நிறை வான தென் சிறுவாபுரி மேவிய பெருமாள் தீயவை நீக்கும் திருப்புகள். செயமதான நகர் அமர்ந்த அழகை போல் வளமிகுந்த சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாள் வரம் தரும் திருப்புகள். சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவும் பெருமானாக வீட்டிற்கும் அருள்மிகு சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் பிரார்த்தனை தலமாக உள்ளது. பிரார்த்தனை தலம் என்றால் நம்ம வேண்டியது வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய தலம். சிறுவர்கள் இருவரான ராமருடைய புதல்வர்கள் லவன் குஜவன் இருவரும் ராமபிரானுடன் போரிட்டு வெற்றி பெற்ற தலம். எனவே சிறுவர்கள் போர் புரிந்த இடம் சிறுவர் போர்புரி சிறுவாபுரி என்று பெயர் வந்துள்ளது. சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் ஐம்பொறிகளையும் ஐம்பூதங்களையும் அடக்கு அடக்கு என்று கூறுவது போல் ராஜகோபுரம் அமைந்திருக்க பக்தர்கள் உள்ளம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்கிணங்க
உயரமான கொடிமரம். பிரம்மன் சிவபெருமானை காண வரும் சமயத்தில் முருகனை மதிக்காமல் சென்றதால் பிரம்மனிடம் நான் இருப்பது தெரியவில்லையா என்று கூற, அதற்கு பிரம்மன் என்ன வேண்டும் என்று கேட்க, ஓம் எனும் பிரணவத்திற்கு பொருள் கேட்கிறார். அவ்வாறு பொருள் கேட்கும்போது பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் பிரம்மன் இருப்பதாக ஒரு வரலாறு உண்டு. அவ்வாறு இருக்கக்கூடிய பிரம்மனை தலையிலே குட்டி சிறை வைத்த இடமாக ஆண்டார்குப்பம் எனும் திருத்தலம் அமைந்துள்ளது. பிரம்மனை சிறை வைத்தவுடன் படைக்கும் தொழிலை மேற்கொள்வதற்காக முருகனே அத்தொழிலை மேற்கொள்கிறார். அவ்வாறு செய்யும்பொழுது பிரம்மனுடைய ஆயுதங்களான ருத்ராட்ச மாலை, கிண்டி இது ரெண்டும் முருகனுடைய ஆயுதங்களாக வைத்துக்கொண்டு சிறுவாபுரியிலே அரசாட்சி புரிகிறார். இந்த ஆலயத்திலே ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்தால் வலது பக்கம் சூரியனார் சன்னதியும், அதற்கடுத்தாற்போல் மரகத விக்னேஸ்வரர் சன்னதியும், அதற்கடுத்ததாக ஆதி முருகன் சன்னதியும், அப்படியே வலம் வரும்பொழுது முனீஸ்வரர் சன்னதி, வெங்கட்ராயர் சன்னதி, நாகர் சன்னதி, பைரவர் சன்னதி, நவகிரகம் சன்னதி முதலிய வலம் வந்தால் கொடிமரத்தின் அருகே மரகத பச்சைக்கல்லில் மயில் மாட்சியுடன் விளங்குகிறது. மயிலை அடுத்தபடியாக நந்தீஸ்வரர், நந்தீஸ்வரருக்கு அடுத்தபடியாக உள்ளே சென்றால் அருணாமலையார், உண்ணாமலை அம்மன் ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள். அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்பைக்கும் நடுவிலே வள்ளி மணவாள பெருமான் வள்ளியை கரம் பிடித்தபடி மணக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். இவ்வாலயத்திலே விநாயகர், அருணாதிலேஸ்வரர், உண்ணாமலையம்மன், சூரியர், பைரவர், நந்திகேஸ்வரர், மயில் ஆகியன மரகதக்கல் என்னும் பச்சைக்கல்லில் அமைந்துள்ளது ஒரு தனிச்சிறப்பாக உள்ளது. முருகன் 4 அபயகரங்களுடன் விளங்குகிறார். வலது கை அபயஸ்தகமாகவும், வலது பின்கரம் ருத்ராட்ச மாலையுடன், இடது பின்கரம் கிண்டியுடனும், இடது முன்கரம் கட்காஸ்தமாகவும் வைத்து அருள்பாலிக்கிறார். இது பிரம்மசாஸ்தா ரூபம். பிரம்மனை வழிபாடு செய்பவர்களும் நவகிரகத்தில் குருவுக்கு ருத்ராட்ச மாலை, கிண்டி முதலிய ஆயுதங்கள் இருக்கின்றன. அதே ரூபத்தில் முருகன் இங்கு வீட்டிருப்பதால் திருமணத்திற்காக வருபவர்கள் வள்ளியும் முருகனும் கைப்பிடித்து இணைந்த கோலத்தில் மணவாள பெருமானாக வீட்டிற்கக்கூடிய தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு விரைவிலே திருமணங்கள் நடைபெறுகிறது. ॐ अगाधस्थं प्रवक्ष्यामि मूलमन्त्रस्तवं शिवं जपतां शृण्वतां नॄणां भुक्तिमुक्तिप्रदायकं सर्वशत्रुक्षयकरं सर्वरोगनिवारणम् अष्टैश्वर्यप्रदं नित्यं सर्वलोकैकपावनम्. பதஞ்சலி யோகத்தில் தஸ்ய வாசக பிரணவம். ஒரு வாசகம் அது பிரணவம். அகார உகார மகாரத்தின் சம்மேளனமே. ஓ என்பதா ஓம் என்பதற்குள் ஒளியாகவும் ஒலியாகவும் இறைவன் இருக்கின்றான். ஓம் என்ற மந்திரத்தை
ஜபம் செய்தல் கூடா, அஜபமாக உள்ளுக்குள்ளே இருத்தல் வேண்டும். ஓம் என்பதற்குள் இறைவன் இருக்கின்றான். ஓம் என்பது உள்ளத்தில் உரைகின்றது. இறைவன் உள்ளத்துள் ஒளிர்கின்றான். உள்ளத்துள் ஒளிரும் இறைவன் ஓமைக்கு எட்டாத திருமுருகப் பெருமான். அவனை உள்ளத்துள் நிறுத்தினால் அந்த பக்தன் அனைத்து பேற்றையும் பெற்றருள்வான். ஓங்காரத்தின் சூட்சும பொருளை அறியாத நான்முகனான பிரமதேவருக்கு தண்டனை கொடுத்ததும், அந்த ஓங்காரத்தின் சூட்சும பொருளை சிவபிரானுக்கு உபதேசம் செய்ததும் இது சிவபிரான் அமைத்தருளிய திருவிளையாடு. அந்த ஓங்கார பொருளை நந்தி தேவருக்கு உபதேசம் செய்தருளினார். அந்த ஓம்கார பொருள் நந்தி தேவரின் வாயிலாக சிவயோக முனிவருக்கு அமைகின்றது. சிவயோக முனிவரிடம் இருந்து பதஞ்சலி மகரிஷிக்கு கிடைக்கிறது. அதன் பின்னர் திருமூலர் உள்ளிட்ட சித்த புருஷர்கள் அனைவரும் அந்த ஓங்காரத்தை அடைந்து அதுவே மிகப்பெரிய 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 வட்டமாகி திருக்கைலாய பாரம்பரியம் என்று விரிகின்றது. இங்கே வாஸ்துக்கு அதிபதி பிரம்மா. பிரம்மனுக்கே அதிபதியாக முருகன் இருக்கின்ற இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சொந்தமாக வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் அபிவிருத்தி முதலிய நடைபெறுவதாகவும், திருமண வரம் வேண்டி வந்து 6 வாரங்கள் வழிபாடு செய்பவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடைபெறுவதாகவும் வரலாறுகள் உள்ளது. குங்குமவர்ணாய மகாமோகனாய துவாதசாட்சராய சர்வசத்ருஹராய பரசைன்ய வித்வம்சகாய தேவசேனாதிபதயே சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இச்சா சக்தியான வள்ளி அம்மை அற்புதமாக அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புடன் கூடிய அந்த அம்மை தம் மணவாள பெருமான் திருமுருகனை கைத்தலம் பற்றும் திருமண திருவருள் திருக்காட்சி. கைத்தலம் பற்றுகின்ற பொழுது இயற்கையாய் பெண்ணுக்கு ஏற்படும் கூச்சம், நாணம், பயிர்ப்பு காரணமாக வள்ளி அம்மை ஒய்யாரமாக லேசாக சற்றே முன் சாய்ந்து ஒரு விழி மூடிய நிலையில் நிற்கின்ற திருக்கோலம். இங்கே பின்புறத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது வள்ளி கள்ளத்தனமாக அரைக்கண் பார்வையாக திருமுருகப் பெருமானை நோக்குவது போல் அமைந்திருக்கின்றது. இது வள்ளி திருமணம். ஓம் அதுலாஜ நமஹ, ஓம் அமிர்தாஜ நமஹ, ஓம் அகோராஜ நமஹ, ஓம் அனந்தாஜ நமஹ, ஓம் நயவிக்ரமாஜ நமஹ, ஓம் அநாதநாதாஜ நமஹ, ஓம் அமலாஜ நமஹ, ஓம் அப்ரமத்தாஜ நமஹ, ஓம் அமரப்பிரபவே நமஹ, ஓம் அரிந்தமாஜ நமஹ, ஓம் அகிலாதாராஜ நமஹ, ஓம் அனிமாதிகுண. நிறைய வேண்டுதல்களுடன் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவ்வாறு வருபவர்கள் ஆலயத்தில் உள்ள ஆலய வளாகத்தில் உள்ள இடங்களில் பூட்டுகளை போட்டு பூட்டிச் செல்கிறார்கள். அவ்வாறு பூட்டுகளை போட்டு பூட்டிச் செல்வது இவ்வாலயத்திற்கு ஒரு
வழிபாடாக வந்த விஷயம் அல்ல. இருந்தாலும் பக்தர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். அவ்வாறு செய்வது பரிகார தலங்களில் மட்டுமே செய்ய வேண்டிய இடம். இது பிரார்த்தனை தலம். பிரார்த்தனை தலங்களில் பூட்டுகள் போடுவது அவசியமற்ற ஒன்று. நமது எண்ணங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதை மனதிலே நினைத்து ஆலய வளாகத்தையும் ஆலயத்திலே சன்னதிகள் இருக்கும் இடத்திலேயும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது பக்தர்களுடைய கடமையாக நாம் கருத வேண்டும். ஆர்யாய நமஹ ஓம் ஆஜ்யாய நமஹ ஓம் ஆகமசம்ஸ்துதாய நமஹ ஓம் ஆர்த்தசம்ரக்ஷணாய நமஹ ஓம் ஆஜ்யாய நமஹ ஓம் ஆனந்தாய நமஹ ஓம் ஆர்யசேவிதாய நமஹ ஓம் கலியுகத்தில் பேசும் கடவுளான் அருள்மிகு பாலசுப்பிரமணிய பெருமானின் அருட்பார்வை பக்தர்களுக்காக சிறுவை மேவி வரம் மிகுந்த பெருமான் பக்தர்கள் வேண்டும் வரங்களை அள்ளித்தர உடலும் உள்ளமும் லேசாகி மிதந்து வர பக்தர்கள் தம்மை இழந்து திருமுருகப் பெருமானின் திருவடிகளில் சரணடைகின்றனர். ஆகம சார ஸ்வரூபன் சேவல மாமையில் பிரீதன் தேவசேனாதிபதி தந்தரள மணிமார்பன் தன் தமிழ்மிகு நேயன் சந்தமும் அடியார் சிந்தையில் குடிகொண்டவன் செம்பொன் எழில் சொரூபன் புண்டரிக விழியாள் தேவேந்திரன் மகள் மணவாளனின் முன் வலது கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க பின் வலக்கரம் ஜபமாலை ஏந்தி இருக்க முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா திருக்கோலத்தில் அமைந்துள்ள நான்முகக் கடவுளான பிரமனை ஓ என்ற பிரணவ மந்திரத்திற்கு உட்பொருள் தெரியாத காரணத்தினால் தண்டித்து அந்த பிரமனின் படைத்தல் தொழிலை ஏற்றுக்கொண்ட திருக்கோலம் இந்த முருகப்பெருமான். ஓம் உதக்ராஜ நமஹ ஓம் உக்ரலோச்சனாஜ நமஹ ஓம் உன்மத்தாஜ நமஹ ஓம் உஷ்டசமனாஜ நமஹ ஓம் உத்வேகாஜ நமஹ ஓம் உரகேஸ்வராஜ நமஹ ஓம் உருப்பிரபாவாஜ நமஹ ஓம் உதீர்ணாஜ நமஹ ஓம் உமாசூனவே நமஹ ஓம் உதாரதிஜே நமஹ ஓம் ஊர்ಧ್ವರೇತಸ್ಸುತಾಜ நமஹ ஓம் ஊர்ಧ್ವகதிதாயகாஜ நமஹ ஓம் ஊர்ஜபாலகாஜ நமஹ ஓம் ஊர்ஜிதாஜ நமஹ ஓம் ஊர்ಧ್ವகாஜ நமஹ ஓம் ஊர்ಧ್ವಾஜ நமஹ ஓம் ஊர்ಧ್ವலோகைகநாயகாஜ நமஹ ஓம் ஊர்ஜவதே நமஹ ஓம் ஊர்ஜிதோதராஜ நமஹ ஓம் ஊர்ஜிதோர்ஜிதசாசனாஜ நமஹ ஓம் ऋषिदेवगणस्तुत्याज नमः ஓம் ऋणत्रयविमोचनाज नमः ஓம் ருஜுரூபாஜ நமஹ ஓம் ருஜுகராஜ நமஹ ஓம் ருஜுமார்கப்பிரதர்ஷகாஜ நமஹ ஓம் ருதும்பராஜ நமஹ ஓம் ருஜுப்ரீதாஜ நமஹ ஓம் ருஷபாஜ நமஹ ஓம் உத்திதாஜ நமஹ ஓம் ருச்சே நமஹ ஓம் லுளிதோத்தாரகாஜ நமஹ ஓம் லூதபவபாஷப்பிரபஞ்சனாஜ நமஹ ஓம் ஏணாங்கதரசத்புத்ராஜ நமஹ ஓம் ஏகஸ்மை நமஹ ஓம் ஏனௌகநாசனாஜ நமஹ ஓம் ஐஸ்வர்யதாஜ நமஹ ஓம் ஐந்திரபோகினே நமஹ ஓம் ஐதிஹ்யாஜ நமஹ ஓம் ஐந்திரவஜ்ஜுதஜே நமஹ ஓம் ஓஜஸ்வினே முருகப்பெருமானுக்கு தெற்கே அண்ணாமலையார் மரகத பச்சை கரும்பச்சை வைரம் போல் பிரகாச ஜோதியாக திருக்காட்சி பெரிய மரகதலிங்கம். ஓம் ஔக்ராஜ நமஹ ஓம் ஔன்னச்சதாஜகாஜ நமஹ ஓம் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய அர்ச்சனை திருப்புகழ் வரம் தரும் திருப்புகழ் தீயவை நீக்கும் திருப்புகழ் என்ற திருப்புகழ்களை பக்தர்கள் பாடி ஓதி ஓதி உள்ளம் குளிர்ந்தால் சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமியின் பேரருளை பெற்று உய்யலாம்.
ஓம் அஸ்பஷ்ட மாதாந்திரமாக கிருத்திகை தோறும் ஒரு 6 கிருத்திகைகள் வந்து வழிபாடு செய்கிறார்கள். அவ்வாறு வருபவர்களுக்கு அந்த 6 வாரங்கள் முடிந்தவுடன் பிரார்த்தனை நிறைவேறியதாக கூறுகிறார்கள். இவ்வாலயத்திலே சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி, பால்குடம், காவடி முதலிய அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைய தினம் மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம், ஆதி மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் முதலியவை நடைபெறுகின்றன. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக விளங்குகிறது. இந்த நாட்களிலே விரதம் இருந்து முருகனை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். அதற்கடுத்தாற்போல் ஆடி கார்த்திகை குறைந்தபட்சம் ஒரு 5000 முதல் 6000 மக்கள் நடைபயணமாக ஆலயத்திற்கு வந்து பரணி அன்று இரவு இங்கு தங்கி கிருத்திகை காலையில் காவடி, பால்குடம் முதலிய அபிஷேகங்கள் ஆறுமுக சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து மூலவரை தரிசித்து வழிபாடு செய்கிறார்கள். அன்றைய தினம் முருகனுக்கு மலர் அலங்காரம் சிறப்பாக செய்யப்படுகிறது. அன்றைய தினம் சந்தனக்காப்பு அலங்காரமும் நடைபெறுகின்றது. ஆவணி மாதம் கிருத்திகையில் உள்ளூர் கிராமப்புற மக்கள் அதிகமாக வந்திருந்து வழிபாடு செய்கிறார்கள். கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் விநாயகர், ஆதிமூலவர், அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்பாள், மூலவர் ஆகிய சன்னதிகளில் சந்தனக்காப்பு அலங்காரம் அபிஷேகம் நடைபெற்றவுடன் சிறப்பாக நடைபெற்று பக்தர்கள் தரிசனத்திற்காக வழிபாடு செய்ய வருகிறார்கள். அன்று மாலை 6 மணி அளவிலே சொக்கப்பனை ஏற்றுதல் எனும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மார்கழி மாதம் பக்கத்தில் உள்ள சிவன் கோவில் ஆருத்ரா உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்து மக்கள் பக்தியுடன் வந்து ஆலயத்தை வழிபாடு செய்கிறார்கள். முருகனிடம் முதல் நாளன்று தாம் வேண்டும் வரங்கள் கிடைக்க வேண்டும் என்று மனமுறையை பிரார்த்தனை செய்கிறார்கள். தை கிருத்திகை அன்று காவடி, பால்குடங்கள் கொண்டு வந்து அபிஷேகம் மூலவருக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து சந்தனக்காப்பு அலங்காரம் முதலில் நடைபெறுகின்றது. மாசி மாதம் கிருத்திகையில் குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் நிறைய ஆலயத்திற்கு வந்து எலுமிச்சம்பழம் சுவாமி பாதத்தில் வைத்து எடுத்து செல்கிறார்கள். திருமுருக பெருமானே மூல பரம்பொருள் என்கிறது கௌமார தத்துவம். ஆதிகுரு சாட்சாத் முருகப் பெருமான் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் அமைத்தருளி 6 சமயங்கள் கானாபத்தியம், சைவம், வைணவம், சாத்தம், கௌமாரம், சௌரம். இதில் கௌமார தத்துவத்தை கந்த கடவுள், பக்தர்களின் சொந்த கடவுள், விந்தை மிகு தமது லீலைகளால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எடுத்துரைக்கும் திரு உருவமே சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி. ஓம் கம்பீராஜ நமஹ, ஓம் கிரிஜாத்மஜாஜ நமஹ, ஓம் கூடரூபாஜ நமஹ. ஸ்காந்த புராணத்தை வியாச பகவான் பாடி அருளினார். புராணங்கள் 18, 18ம் 4 லட்சம் கிரந்தங்கள். இதில் ஸ்காந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தம். ஆதலின் பெரியோர்கள் கூறுவர், கந்த புராணத்திற்கு இணையான புராணம் ஏதும் இல்லை என்று. வடமொழியில் அமைந்திருந்த ஸ்காந்த புராணத்தை நகரேஷு காஞ்சி என்று காளிதாசனால் வர்ணிக்கப்பட்ட கச்சியம்பதி எனும் காஞ்சி திருத்தலத்திலே குமரக்கோட்டத்திலே அமைந்திருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் தமிழில் பாடி அருளினார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய். திருமுருகப் பெருமான் வந்ததால் உலகம் உய்கின்றது, உலக மக்கள் உய்கின்றனர், அனைவரும் அருள் பெறுகின்றனர். சீர்மிகு சிறுவாபுரி திருத்தலத்தில் பக்தர்களின் வேண்டுதல் நல்ல இல்லம் அமைய, இல்லால் என்ற பெயருக்கு இல்லை என்ற சொல்லை சொல்லாதிருப்பவளே இல்லா. அந்த இல்லாளுக்கும் இனியவனுக்கும்
ஓர் நல்ல இல்லம் அமைத்துத் தருவதில் சீர்மிகு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி அருள்பாலித் தருளுகின்றார். ஓம் சேதிதா கிலபாதகாஜ நமः. ஓம் சேதீகிருதமனः க்லேசாஜ நமः. ஓம் சத்ரீகிருதமஹாஜசசே நமः. ஓம் சேதிதா. இந்த ஆலயத்திலே பக்தர்கள் பெரும்பாலும் பரிகார தலம் என்று நம்பி வருகிறார்கள். அவ்வாறு பரிகாரம் செய்யக்கூடிய தலமாக இது அமைவதில்லை. இங்கு வந்து பிரார்த்தனை ஸ்தலம் மட்டுமே. நாம் வேண்டுவதை வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய முருகன் இங்கு அரசாட்சி புரிந்து வருகிறார். பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவு ஆலயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும், அவ்வாறு வைத்துக் கொண்டாலே முருகன் அடியார்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஓம் ஜகத் பூஜ்யாஜ நமः. ஓம் ஜகஜ்ஜேஷ்டாஜ நமः. ஓம் ஜகன்மஜாஜ நமः. ஓம் ஜனகாஜ நமः. ஓம் ஜாஹ்னவீசூனவே நமः. ஓம் ஜிதாமித்ராஜ நமः. ஓம் ஜகத்குரவே நமः. ஓம் ஜயினே நமः. ஓம் ஜிதேந்திரியாஜ நமः. ஓம் ஜைத்ராஜ நமः. ஓம் ஜராமரணவர்ஜிதாஜ நமः. ஓம் ஜோதிர்மஜாஜ நமः. திருமுருகப் பெருமானின் வேல் துள்ளி வருகிறது. வேல் துன்பத்தை துடைப்பதற்காக. ஆணவமலம் சூரபன்மன், கண்மமலம் சிங்கமகாசூரன், மாயாமலம் தாரகாசூரன், இந்த மும்மலங்களையும் அழித்தவன் முருகப் பெருமான். அத்திருமுருகனின் திருவேல் ஞானவேல், சக்திவேல், வெற்றியை பற்றி இழுக்கின்ற வேல். அந்த வேல் தத்துவம் அகில உலகத்திலேயே மிக அளப்பரியது. திருமுருகப் பெருமானின் திருவேலை மனதிலே தியானித்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் வேல் காக்க என்று நாள்தோறும் 108 முறை அஜபமாக ஜபித்தார் அந்த வேல் நமது சொந்த வேல் ஆகும். அது மட்டுமின்றி திருமுருகப் பெருமானின் மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமः. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமः என்ற மந்திரம் திருமுருகப் பெருமானின் திருவருளை பெற்றுத் தரும். இந்த அருளாடல் அனைத்தும் அமைவது சீர்மிகு சிறுவாபுரி திருத்தலத்திலே சிந்தையிலே வந்தனை செய்து சீர்மிகு சிறுவாபுரி முருகப் பெருமான் தியானிப்போமாக, பிரார்த்திப்போமாக. ஓம் தக்காநாத பிரீதிகராஜ நமः. ஓம் டுளிதாதுரசங்குலாஜ நமः. ஓம் தாகிதாபரசந்தோஹாஜ நமः. ஓம் டுண்டிரி விக்னேஸ்வரானுஜாஜ நமः. ஓம் தத்வஜாஜ நமः. ஓம் தத்வகாஜ நமः. ஓம் தீவிராஜ நமः. ஓம் தபோரூபாஜ நமः. ஓம் தபோமஜாஜ நமः. ஓம் த்ரஜீமஜாஜ நமः. ஓம் திரிகாலஜாஜ நமः. ஓம் திரிமூர்த்தஜே நமः. ஓம் திரிகுணாத்மகாஜ நமः. ஓம் திரிதசேஷாஜ நமः. ஓம் தாரகாரஜே நமः. ஓம் தாபக்னாஜ நமः. ஓம் தாபசப்பிரியாஜ நமः. ஓம் துஷ்டிதாஜ நமः. ஓம் துஷ்டிகிருதே நமः. ஓம் தீக்ஷ்ணாஜ நமः. ஓம் தபோரூபாஜ நமः. ஓம் திரிகாலவிதே நமः. ஓம் ஸ்தோத்ரே நமः. ஓம் ஸ்தவ்யாஜ நமः. ஓம் ஸ்தவப்ரீதாஜ நமः. ஓம் ஸ்துதாஜ நமः. இத்திருத்தல திருக்கோயில் சென்னையிலிருந்து கல்கத்தா செல்லும் நெடுஞ்சாலை சென்னையிலிருந்து 33வது கிலோமீட்டரில் இடது பக்கம் பிரியும் சாலையில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் திருப்புகழை தந்தருளிய திருவருட் செல்வன். பிறந்த இடம் திருவண்ணாமலை. காலம் 15ஆம் நூற்றாண்டு.
புலமை தமிழ்மொழி வடமொழி. அருணகிரிநாதர் பாடியவை கந்தர் அலங்காரம் 108 பாடல்கள், கந்தர் அனுபூதி 52 பாடல்கள், திருப்புகழ் ஏறக்குறைய 1300 பாடல்கள், திருவகுப்பு, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம், திருவெழு கூற்றிருக்கை. அன்பிற்கினிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். கந்தசஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்திக்கின்ற வகையில் இன்றைய தினம் ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே என்று முருகப்பெருமானுடைய அற்புதமான திருவிளையாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய நேயர்கள் அனைவரும் ஆறுமாமுகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஜெயா டிவியின் சார்பில் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இப்பொழுது முருகப்பெருமான் என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த முருகப்பெருமானை அனைவரும் தமிழ்க்கடவுள் என்று கொண்டாடுகின்றார்கள். அப்படி தமிழ்க்கடவுள் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த முருகப்பெருமான் அவனை தமிழர்கள் அனைவரும் போற்றி வணங்கிய காரணத்தால் தமிழ்க்கடவுள் என்று கொண்டாடுகின்றார்கள். இது மட்டுமல்ல, அந்த முருகப்பெருமான் என்ன செய்தார்? தன்னுடைய வடிவையே தனி தமிழுக்காக கொடுத்தார். இதை ஒரு பழைய பாடலில் சொல்கின்ற பொழுது, ஈராறு கரங்கள் உயிராக இலங்கும் ஓர் ஆறு முகமும் மற்றும் ஈராறு கண்கள் மெய்யாக வேல் ஆயுதமாக தன் வடிவை தனி தமிழுக்கே தந்தான் முருகப்பெருமான் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது நேயர்களே, தமிழிலே இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திருக்கரங்கள் 12, ஈராறு கரங்கள் உயிராக. அடுத்து திருமுக மண்டலத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 6 முகம், அந்த முகத்திற்கு 2 கண்கள். அதாவது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானைப் போலவே 3 கண்கள். ஆனால் நமக்கு வெளியிலே தெரியக்கூடியதாக இருக்கக்கூடியது 2 கண்கள். ஆக 6 முகமும் 12 கண்களும் மெய்யெழுத்தை போல இலங்கும் ஓர் 6 முகமும் மற்றும் ஈராறு கண்கள் மெய்யாக வேல் ஆயுதமாக. அந்த ஆயுத எழுத்து தமிழில் எப்படி இருக்கின்றது? மேலே குறுகலாக கீழே அகலமாக இருக்கின்றதல்லவா? அதை போல முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் மேலே குறுகலாக கீழே அகலமாக இருக்கின்றது. வேல் ஆயுதமாக தன் வடிவை தமிழுக்கே தந்தான் முருகப்பெருமான் என்ற காரணத்தால் அந்த முருகப்பெருமானை தமிழ்க்கடவுள் என்று அனைவரும் போற்றி வணங்கி துதித்து வருகின்றார்கள். இந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை பற்றி சொல்லக்கூடிய நூல் தமிழில் எது என்று சொன்னால், கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கக்கூடிய கந்தபுராணம். அந்த கந்தபுராணத்தை அடிப்படையாக வைத்து கொண்டும் அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழை ஒட்டியும் நாம் இன்றைய தினம் ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே என்று சிந்திக்க இருக்கின்றோம். முருகப்பெருமான் செய்திருக்கக்கூடிய திருவிளையாடல்கள் என்றால் அவைகள் மிக மிக அற்புதமானவை. அதில் குறிப்பிடும்படியாக இருக்கக்கூடியது அன்பர்களே, முருகப்பெருமான் கைலாயத்தில் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு வெளியில் அப்படி விளையாடி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தேவர்கள் அனைவரும் வருகின்றார்கள். வரக்கூடிய தேவர்கள் முருகப்பெருமானை பார்த்து ஒரு வணக்கம், ஒரு கும்பிட போட்டுட்டு நேராக கிடுகிடுன்னு உள்ளே போய் சிவபெருமானை வணங்கினார்கள். ஆனால் ஒத்த வந்தான். சாதாரணமாக ஒரு தலை இருந்தாலே வெயிட் அதிகம். வரக்கூடிய ஆசாமிக்கோ 4 தலை வெயிட்டு கேட்கணுமா? அப்படி ஒரு தலைகணத்தோடு வந்த ஆசாமி என்ன செஞ்சான்? விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்து, பச்சை புள்ள
நாம் பார்த்து பிறந்த குழந்தை என்று அப்படி தன்னுடைய மனதிலே நினைத்து அந்த முருகப்பெருமானை பார்த்து வணங்காமல் நேராக உள்ளே போயிட்டான். என்ன அர்த்தம்? உள்ளே போகிறான்னு அர்த்தம். இப்பொழுது என்ன ஆகிட்டு, சிவபெருமானை வணங்கிவிட்டு அப்படி அந்த பிரம்மா வெளியிலே வருகின்ற நேரத்தில் முருகப்பெருமான் என்ன செய்தார்? பிரம்மனை அருகிலே அழைத்தார். யார் நீ? என் பெயர் பிரம்மா. உனக்கு என்ன தெரியும்? வேதம் வரும். உனக்கு என்ன தொழில்? படைப்பு தொழில். அடுத்த க்ஷணம் எங்கே வேதத்தை சொல் பார்க்கலாம் என்று சொல்ல அந்த பிரம்மா என்ன செய்தான்? ஓம் என்று ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த அடுத்த க்ஷணம் நிறுத்து. இப்போ என்னமோ நீ சத்தம் போட்டிய, அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது பொருள் தெரியாமல் ஒன்றை சொன்னால் அது வெறும் சப்தம்தான். அதைத்தான் முருகப்பெருமான் அப்படி மறைமுகமாக குறிப்பிடுகின்றார். இப்பொழுது என்னமோ சத்தம் போட்டாயே, அதற்கு என்ன பொருள்? அப்படி கேட்ட அடுத்த நிமிடம் அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு என்ன பொருள் என்று கேட்ட அடுத்த நிமிடம் பிரம்மா என்ன செய்தான்? அப்படி 8 கண்களாலையும் மலங்க மலங்க முடிக்கிறான் திருன்னு. அடுத்த க்ஷணம் முருகப்பெருமான் என்ன செய்தார்? அந்த பிரம்மாவினுடைய தலையில அப்படி 4 தலையிலையும் டங் டங் டங்னு குட்டி, வீரபாகு பிரம்மாவை பிடிச்சி உள்ள தள்ளுன்னுட்டார். அப்படி பிரம்மதேவனை இப்பொழுது சிறைகளை அடைத்து விட்டார்கள். இந்த 4 தலையிலையும் அப்படி குட்டினார் இல்லையா, அதை அருணகிரிநாத பெருமான் சொல்கின்ற பொழுது 4 சிரமோடு தூசிப்பட தாளமிடு இளையோனை என்று சொன்னார். அதாவது பிரம்மதேவனுடைய 4 தலையிலையும் தூசி கிளம்பும்படியா முருகப்பெருமான் அப்படி குட்டியதை தாளமிடு இளையோனை என்று. இப்போ தாளம் எதில் வரும்? இப்போ ஒரு பானை இருக்குது சார், அந்த பானையில் கடம் வாசிக்கிறாங்க. அந்த பானைக்குள்ளே தண்ணீரை நிரப்பி அப்படி டிங்குன்னு தட்டினா ஓசை வருமோ? வராது இல்லையா? அந்த பானை எம்டியாக இருந்தால் தான் ஓசை வரும். இதில் அருணகிரிநாதருக்கு ஒரு குஷி என்ன? பிரம்மாவினுடைய தலையில் ஒன்றும் இல்லை, எம்டி அப்படின்னு சொல்வதற்கு. அதனால தான் இப்படி இன்டைரக்டாக தாளமிடு இளையோனே என்று அந்த முருகப்பெருமானை கொண்டாடுகின்றார். அப்படி பிரம்மா அப்படி தலையில் குட்டி முருகப்பெருமான் என்ன செய்தான்? பிரம்மதேவனை அப்படி சிறைகளை அடைத்து விடு என்று உள்ள தள்ளிவிட்டார். இந்த செய்தியானது சிவபெருமானுக்கு போயிற்று. சிவபெருமான் என்ன செய்தார்? தன் அருகிலே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை அடைத்து பிரம்மாவை விடுதலை செய்ய சொன்னேன் சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இப்போ முருகப்பெருமானை தன்னுடைய கையில் கமண்டலத்தை வைத்துக்கொண்டு ஜபமாலையையும் வைத்துக்கொண்டு படைப்பு தொழிலை இவரே செய்கின்றார். அந்த நேரத்தில் நந்தியம்பெருமான் வருகின்றார். வரக்கூடிய நந்தியம்பெருமான் என்ன செய்தார்? இந்த முருகப்பெருமானை அப்படி அங்கே பார்த்து அடுத்த செகண்டே தன்னுடைய கையிரண்டையும் தூக்கி தலைக்கு மேலாக வைத்துக்கொண்டு, முருகா நான் இல்லை, முருகா நான் இல்லை, நடுங்கிக் கொண்டே, முருகா நான் இல்லை, உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா தான், முருகா 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 நான் இல்லை, நான் இல்லை, உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா தான் பிரம்மனை சிறை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அடுத்த க்ஷணம் முருகப்பெருமான் என்ன செய்தார்? வீரபாகு, பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்லு காலியாக இருக்கா பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்திருந்தா நந்தியம்பெருமானையும் முடிச்சு உள்ள தள்ளி இருப்பார். அவன் நந்தியம்பெருமான் அப்படியே ரிவர்ஸ்லேயே ஓடி வரார் சிவபெருமான்கிட்ட. நல்ல ஆளப்பா, நீ போய் உன் பையன்ட்ட அனுப்பிச்ச, நான் இன்னும் ஒரு அரை செகண்ட் அங்கே நின்று இருந்தேன்னா என்னையும் சேர்த்து வெளியில் எடுக்க நீங்களே வந்திருக்கணும் என்று அப்படி நந்தியம்பெருமான் சொன்ன அடுத்த நிமிடம் சிவபரம்பொருள் என்ன செய்தார்? நேராக முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார். வந்தவுடனே பிரம்மனை விடுதலை செய் என்று சொல்ல, தந்தை சொல் மிக்க மந்திரம் என்று அடுத்த க்ஷணம் முருகப்பெருமான் பிரம்மாவை விடுதலை செய்தார். அப்ப அந்த பிரம்மா முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கி, இந்த முருகப்பெருமான் கொடுத்த தண்டனை எனக்கு தண்டனையாக இல்லை, இத்தண்டம் ஏதமன்று, இது எனக்கு துன்பத்தை தரவில்லை, நான் என்னும் அகந்தை வீட்டி என்னை புனிதனாக்கியது. அதாவது நான் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா நான் முகன்னு பேர் இல்லையா அவனுக்கு, அதனால் அந்த நான் என்கிற ஈகோவோடு இருந்தான். நான் என்னும் அகந்தை வீட்டி என்னை புனிதனாக்கியது என்றான். அப்பொழுது பிரம்மா பக்குவப்பட்டு விட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் சிவபரம்பொருள் என்ன செய்தார்? முருகப்பெருமானை பார்த்து, நீ
பிரம்மதேவனிடம் அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருளை கேட்டாயே, அந்த பொருள் உனக்கு வருமோ என்று கேட்க, அடுத்த க்ஷணம் முருகப்பெருமான் சிவபெருமானை பார்த்து, நீங்கள் என் தாயார் உமை அம்பிகைக்கு இந்த பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருளை உபதேசம் செய்கின்ற பொழுது எப்படி செய்தீர்களோ அதை போல் இப்பொழுது நான் செய்கின்றேன், நீங்கள் இருக்கின்றபடி இருந்து கேட்க வேண்டும் என்று சொல்ல, அடுத்த க்ஷணம் சிவபெருமான் அப்படியே மெய் புதைத்து கைகளை கட்டி கீழே அமர, முருகப்பெருமான் மேலே அமர்ந்து இந்த சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருளை உபதேசம் செய்தார். இதைத்தான் ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே என்று முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 6 முகத்தில் ஒரு முகமானது சிவபெருமானுக்கு ஞானமொழியை, அதாவது ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருளை உபதேசம் செய்த முகம் என்று அருணகிரிநாத பெருமான் அனுபவித்து பாடியிருக்கின்றார். அன்பர்களே, இதில் நாம் பல்வேறு விதமான தத்துவங்களை பார்க்க வேண்டும். என்ன என்று சொன்னால், சிவபெருமானுக்கு தெரியாத விஷயத்தை முருகப்பெருமான் உபதேசம் செய்யவில்லை. எப்படி? என்னுடைய தாய்க்கு நீங்கள் அன்று உபதேசம் செய்தீர்களே என்று குறிப்பிட்டார் அல்லவா? அப்ப சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவத்திற்குரிய பொருள் தெரியும். அதை சிவபெருமானே உமையம்பிகைக்கு உபதேசம் செய்திருக்கின்றார். ஒன்று. இரண்டாவது, உபதேசம் என்று சொன்னால் ஒருவர் ரகசியமாக தனியாக செய்வது இல்லையா? இப்ப அம்பிகைக்கு உபதேசம் செய்தது முருகப்பெருமானுடைய அவதாரமே நிகழவில்லை அப்பொழுது. ஆனால் முருகப்பெருமானுக்கு எப்படி தெரியும்? இதிலிருந்து ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், முருகப்பெருமான் பரபிரம்மம் என்பதை இந்த இடத்தில் இன்டைரக்டாக மறைமுகமாக உணர்த்துகின்றார். எப்படி என்று சொன்னால், பகவான் கண்ணபிரான் பகவத்கீதையை உபதேசம் செய்கின்ற பொழுது அர்ஜுனனுக்கு சொல்கின்ற நேரத்தில், நான் மனுவுக்கு சொன்னேன், ஆதித்யனுக்கு சொன்னேன் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார். அதாவது அர்ஜுனனுக்கு முன்பாக ஆதித்தன், மனு போன்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்கின்ற நேரத்தில், இப்பொழுது அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதைப் போல கண்ணனாக அப்படி தலையில் மயில் பீலியோடு அந்த கோலத்தில் உபதேசம் செய்யவில்லை, பரபிரம்மமாக இருந்து உணர்த்தி இருக்கின்றார் அல்லவா? அதை போலத்தான் இங்கு முருகப்பெருமானும் பரபிரம்மம் என்பதை உணர்த்துகின்றார். என் அன்னைக்கு நீங்கள் உபதேசம் செய்தது, அதாவது அன்னைக்கு என் அன்னைக்கு நீங்கள் உபதேசம் செய்தது எனக்கு தெரியும் என்று குறிப்பிட்ட அந்த வார்த்தையில் பரபிரம்மம் என்பதை உணர்த்தி இருக்கின்றார். இரண்டாவது, அருணகிரிநாத பெருமான் இந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருளை உபதேசம் செய்த திருவிளையாடலை அடாடா அற்புதமாக குறிப்பிடுகின்றார். இன்னொரு இடத்தில், சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா என்று. சாதாரணமாக உபதேசம் என்று சொன்னால் ஒரு செவியில் தானே சொல்வார்கள். இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா என்று சொன்னால் என்ன கருத்து? ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அது ரகசியம் இல்லையா? உபதேசம் என்பதே ஒருவருக்கு சொல்வது தான். ஒருவருக்கு மேல் மற்றொருவருக்கு சொன்னால் அது ரகசியம் அல்ல இல்லையா? இந்த இடத்துல அருணகிரிநாத பெருமான் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா என்று சொல்லலாமோ? அப்படி சொன்னதற்கு என்ன காரணம்? அடாடா, இதிலும் ஒரு அற்புதமான தத்துவம் அடங்கி இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒரு குழந்தை, அந்த குழந்தையானது ஒரு மடலையை சொல்கின்ற பொழுது அல்லது ஒரு நல்ல வார்த்தையை சொல்கின்ற நேரத்தில் தந்தை மகிழ்ச்சி அடைவதை காட்டிலும் தாயானவள் அதீதமான மகிழ்ச்சி அடைவாள் இல்லையா? அதை வள்ளுவர் சொல்கின்றாரே, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று. அந்த அடிப்படையில் இப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தார்? வலது தொடையிலே
முருகப்பெருமானை அமர்த்தி தன்னுடைய வலது காதில் அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருளை இவர் காதில் வாங்கினார். நான் மட்டும் மகிழ்ச்சி அடைந்தால் போத்தாது, இந்த முருகப்பெருமான் அம்பிகைக்கும் குழந்தை அல்லவா, அவனும் அந்த அம்பிகையும் அந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டாமா என்று மனதிலே நினைத்து இப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தார், வலது துடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அப்படியே தூக்கி இடது துடையில் உட்காத்தி வச்சு, ஏன்னா இடது பாகம் என்பது அம்பிகைக்கு உரியதல்லவா, எனவே அந்த காதிலும் சொல்ல சொன்னாராம். இதைத்தான் அருணகிரிநாதர் நுட்பமாக புரிந்து கொண்டு சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதியிலும் பகர்சை குருநாதா என்று குறிப்பிடுகின்றார். அதாவது 2 செவியிலும் என்று. இதில் இன்னொரு ஒரு சூட்சுமம் அடங்கி இருக்கின்றது. என்ன என்று சொன்னால் மனம் குளிர என்று குறிப்பிடுகின்றார். அன்பர்களே, இப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை புதிதாக கேட்கின்றோம். அப்படி புதிதாக கேட்கின்ற நேரத்தில் என்ன ஆகும், நம்முடைய அறிவு குளிரும். ஒரு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொரு முறை கேட்கின்ற பொழுது என்னாகும், நம்முடைய மனம் குளிரும். உதாரணத்திற்கு நம்முடைய ஜெயா டிவியிலேயே ஒரு பிரபல பாடகர் அற்புதமான பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு இருக்கின்றார். ஒரு கர்நாடக சங்கீத பாடல். அந்த பாடலை புதிதாக ஒருவர் கேட்கின்ற பொழுது ஆஹா என்று தோன்றும். அந்த பாடலை முன்பே ஒரு முறை ஒருவர் கேட்டிருக்கின்றார், அல்லது அந்த பாடல் அவருக்கு தெரிந்திருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடகர் பாடுகின்ற பொழுது இவரும் சேர்ந்து அப்படியே ஹம் பண்ணுவார், அப்படியே முணுமுணுத்து கொண்டு பாடிக்கொண்டே வருவார். என்னாகின்றது, அப்பொழுது மனதானது குளிர்கின்றது இல்லையா? அதை போல சிவபெருமானுக்கு இந்த பிரணவத்திற்கு, ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருள் முன்பே தெரியும். இப்பொழுது முருகப்பெருமான் வாயிலாக இதை கேட்கின்ற பொழுது சிவபெருமானுடைய மனமானது குளிர்கின்றது என்ற நுட்பத்தை புரிந்து கொண்டு அருணகிரிநாத பெருமான் எங்கு சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா என்று மிக மிக அற்புதமாக அனுபவிக்கின்றார். அன்பர்களே, இந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருள் ஆண்டாண்டு காலமாக நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருள் என்ன? பொருள் என்ன என்று சொன்னால் நுட்பமாக கவனியுங்கள். நவம் என்று சொன்னால் புதிது, பிரணவம் என்று சொன்னால் அப்பொழுது புதிது. அதாவது அப்போதைக்கு அப்போது புதுப்பித்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலகம் என்பதே மாறிக்கொண்டே இருக்கின்றதல்லவா, அப்பொழுது அப்பொழுது புதுப்பித்து கொண்டே இருக்கின்றதல்லவா, அதுதான் எப்பொழுதும் புதுமையாக இருக்கக்கூடியது, அதுதான் பிரணவம். புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு செல்ஃபோன் வந்திருக்கின்றது. யாரிடம்தான் செல்ஃபோன் இல்லை இல்லையா? அதாவது ஒரு கச்சேரி நடக்கின்ற பொழுது அல்லது ஒரு உபன்யாசம் நடந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நம்ம அந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணலாமா கூடாதா அந்த மாதிரிலாம் இல்லாமல் பல பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும். அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை, அப்படியே பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். புதிதாக செல்ஃபோன் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது புதிதாக இதுதான் சார் லேட்டஸ்ட்டும்பான். ஆனால் இன்னொரு செல்ஃபோன் இதை விட லேட்டஸ்ட்டாக வந்தாச்சு, அது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல, அவ்வளவுதான் இல்லையா? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் புதிதாக இப்பொழுது தான் சார் வந்திருக்குங்கிறாங்க. ஆனால் அதை விட புதிதாக இன்னொரு கம்ப்யூட்டர் வந்தாச்சு, ஆனால் இது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல அல்லவா? அதை போலத்தான் உலகமானது தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கின்றது. நவம் என்று சொன்னால் புதிது என்று பொருள், பிரணவம் என்று சொன்னால் அப்பொழுது அப்பொழுது புதுப்பித்து கொண்டே இருக்கக்கூடியது, புதுமையாக இருக்கக்கூடியது என்று அப்படியே இருக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அந்த மாதிரி இருப்பது யாரு? பகவான், பரம்பொருள், பரபிரம்மம். அதைத்தான் இந்த ஓம் என்ற பிரணவத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆறுமுக பெருமான் அப்படி உபதேசமாக செய்தார். புரிகின்றதா? ஓம் என்பதுதான் பரபிரம்மம், அதுதான் எப்பொழுதும் அப்படியே புதுமையாக இருக்கக்கூடியது. பரபிரம்மத்தினுடைய மறு வார்த்தை, மறு வடிவம்தான் ஓம் என்பது. அதைத்தான் இப்பொழுது உபதேசம் செய்தார் என்று. அன்பர்களே, இந்த சந்தர்ப்பத்தில்
மற்றொரு விஷயத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். என்ன என்று சொன்னால், பிரம்மதேவனை முருகப்பெருமான் அப்படி சிறைகளை அடைத்தார். அப்படி பிரம்மதேவனை முருகப்பெருமான் சிறைகளை அடைத்தார் என்று சொன்னால் என்ன பொருள்? சிவபெருமானுடைய மகன் முருகப்பெருமான் ரொம்ப பெரிய இடத்து பையன், அதனால பெரிய இடத்து புள்ள எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் செய்யலை. ஒரு மிகப்பெரிய ஆழமான தத்துவம் உள்ளே அடங்கி இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், அன்பர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் ஒரு சிறையிலிருந்து மற்றொரு சிறைக்கு மாற்றுகின்றவன் பிரம்மா. புரியலையா? இப்பொழுது அடியேன் நாகை முகுந்தன் இந்த உடலில் நான் இருக்கின்றேன், இந்த சரீரத்தோடு இருக்கின்றேன். என்னுடைய ஆத்மா இந்த உடலில் சிறைப்பட்டு இருக்கின்றது. இதற்கு முன்பாக பூர்வ அவதா பிறவியில், முற்பிறவியில் எந்த உடலில் இருந்ததோ அடுத்த பிறவியில் எந்த உடலில் இருக்குமோ இல்லையா, இதுவே ஒரு சிறைதான். எனவே எந்த ஒரு ஆத்மாவையும் ஒரு சிறையிலிருந்து மற்றொரு சிறைக்கு மாற்றுகின்றவன் பிரம்மா. அந்த பிரம்மதேவனையே முருகப்பெருமான் சிறையிலே அடைத்து விட்டான் என்று சொன்னால் என்ன பொருள்? முருகனை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு, முருகன் அடியார்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது என்ற தத்துவம் இதிலே அடங்கி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையும் விட அன்பர்களே, நாம் இப்பொழுது இந்த 21வது நூற்றாண்டில் கந்தபுராணத்தில் வரக்கூடிய இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்கின்றோம். இதனால் நமக்கு என்ன பயன் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதிலே நினைக்கலாம். அவர்களுக்கும் கந்தபுராணம் பதில் சொல்கின்றது. என்ன என்று சொன்னால், அந்த காலத்திலெல்லாம் வாரியார் சுவாமிகள், புலவர் கீரன், முக்கூர் லட்சுமி சிமாச்சாரியார் போன்ற மகான்கள் சொற்பொழிவு உபன்யாசம் செய்வார்கள். அதற்கு திரளாக இளைஞர்கள் வருவார்கள். இப்பொழுது அவர்கள் வயதானவர்களாக இருக்கின்றார்கள். அவங்கள பார்த்து, ஏன் சார் நம்ம சொற்பொழிவுக்கு உங்கள் பையனை கூட்டிகிட்டு வரக்கூடாதான்னா, எங்கே சார் வர்றாங்க, எல்லாம் ஜெனரேஷன் கேப்பு, யாரும் அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஜெனரேஷன் கேப் என்று, தலைமுறை இடைவெளி என்று நாம் எகிரி குதித்து ஓடிவிடக்கூடாது. நாளைய சமுதாயம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கும், எனக்கு ஏன் நம்முடைய பண்டைய கலாச்சாரத்தை அறிவிக்கவில்லை, தெரிந்து கொள்ளும்படியாக செய்யவில்லை என்று. ஆகையினால் மூத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் அடுத்த தலைமுறையை சார்ந்த யங்ஸ்டர்ஸை நம்முடைய கலாச்சாரத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கின்றதா, நம்முடைய பண்பாட்டை அவர்கள் தெரிந்து கொண்டு இருக்கின்றார்களா என்பதை ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஒரு செயல் வழியாக அப்படி சோதித்து டெஸ்ட் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மூத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருள் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருளை கேட்டு, இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இந்த உலகம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கின்றார் என்ற ஒரு அற்புதமான இக்காலத்திற்கு பொருத்தமான தத்துவமும் உள்ளே அடங்கி இருக்கின்றது. அன்பர்களே, இந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால், முருகப்பெருமான் என்று சொல்லுகின்ற நேரத்தில் 12 கரங்களை உடையவன், எனவே அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல், அந்த வள்ளலின் தனிப்பெரும் கருணையினால் அனைவரும் எல்லா செல்வமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.